காட் பை த டைட்ஸ். இந்த படம் ரொம்ப நாளாக பார்க்கணுன்ட்டு இருந்தேன். சில காரணங்களால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. தொடர்ந்து மொக்க படங்களாக பார்த்து வெறுத்து போய் தேடிட்டு இருக்கும்போது இந்த படம் மறுபடியும் கண்ணில் பட்டுச்சு. சரி, யார் டைரக்டர்னு போய் பார்த்தா நம்பாளு ஜியாசாங்கே. உடனே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த படத்தில் வர ஃபுட்டேஜ் எல்லாம் 22 வருஷமாக இவர் எடுத்தது. அதில் சிலதெல்லாம் இவருடைய முந்தைய படங்களுடைய ஃபுட்டேஜும் இதில் இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டேஜை எல்லாம் வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லான கதையை சொல்லாமல் ஒரு வித்தியாசமான, அதே சமயத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான, விஷுவலான ஒரு லவ் ஸ்டோரியை தான் சொல்லியிருக்காரு. ஸோ கதை என்னென்னா, சியோவும் பின்னும் லவ்வர்ஸ். இப்படி இருக்கும்போது நான் வெளியூர் போய் காசு சம்பாரித்து செட்டில் ஆனவனை உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு கிளம்பிடுறாரு பின். இதுக்கப்புறம் அதாவது 2001 பின்னை தேடி சியோ ஒவ்வொரு ஊருக்காக போகிறாங்க. இறுதியாக இவங்க 2 பேரும் சந்திச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இவர் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர். இவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு படமாக இந்த படம் இருக்காது. அதாவது வழக்கமாக ஒரு லவ்வர்ஸ்னால் சண்டை வரும், அவங்களுக்குள்ள லென்த்தான சண்டை, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு ட்ராமாக்கு நிறையா நிறைஞ்சிருக்கும். அதை தான் நம்ம பார்த்து பழக்கப்பட்டிருப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப விஷுவலாக இந்த படம் அப்படியே நகரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப டயலாக் ஃப்ரீன்னு சொல்லலாம். அதாவது டயலாக்காக இல்லாமல் எப்படி இருக்குன்னா டெக்ஸ்ட்ஸாக இருக்குது. டெக்ஸ்ட்டாக நம்ம முன்னாடி போடுறாங்க. அப்படி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்தை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த படம். அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா யூஸ்வலான ஒரு கேரக்டர் ஆர்க் இல்லை. அதாவது ஒரு ஹீரோவை காட்டுறது, ஒரு ஹீரோயினை காட்டுறது, இவங்க தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு பிளர்ரியாக தான் இருக்குது. மெயின் ஃபோக்கஸ்டாக காட்டலை. அது கொஞ்சம் நேரம் ஆகுது அதெல்லாம் காட்டுறதுக்கு. அதுக்கு முன்னாடி எதை காட்டுறாங்கன்னா, அந்த சைனாவுடைய அந்த ட்ரெடிஷ்னல், அதாவது ஏர்லி 90s அந்த பீரியட்லேருந்து காட்ட ஆரம்பிக்கிறாரு. அங்கே அப்போ எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருந்தது, எப்படிப்பட்ட சைனாவாக இருந்ததுங்கிறத அப்படியே அந்த சேஞ்சஸை இந்த படம் பூராவே காட்டிட்டு வராங்க. ஒவ்வொரு டிகேட்ஸ்லையுமே ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. அது அப்படியே ஒவ்வொரு இதாக பார்ட்டாக அப்படியே காட்டுறாங்க. அதாவது ஒரு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழிஞ்சு போன இடத்துல ஒருத்தன் தேடுற மாதிரி, இந்த மாதிரி தான் இவருடைய கதைகள். இந்த மாதிரி இடத்துக்கு தான் இவங்கெல்லாம் போவாங்க. அந்த மாதிரி தான் இவருடைய படங்களே இருக்கும். ஸோ இந்த படம் கூடவே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பில்டிங்கை இடிச்சுக்கிட்டோம், ஏதாவது ஒன்று மாற்றங்கள் சேஞ்ச் ஹவுஸ் நடந்துக்கிட்டே இருக்கிறத காட்டிக்கிட்டே இருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே இருக்கும். அதை என்னன்னா இவருடைய இந்த 22 வருஷம் அந்த ஃபுட்டேஜை நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த பீரியட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி காமிச்சு இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறும். அந்த மாதிரி தான் அந்த 90ஸை காட்டும்போது சரி, கரண்ட்ல வரும்போது மாறுறது, இதெல்லாம் அப்படியே அழகா காமிச்சிருப்பாங்க. வேற வேற படம் மாதிரியோ அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலோ வராது. அதுதான் இதோட பெரிய ப்ளஸ். அதுதான் மேக்கிங்கிறது. படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா சவுண்ட்ஸ். அதாவது அந்த 90s மியூசிக்ஸ், அந்த வேரியேஷன் கிளப் மியூசிக் நிறைய டாமினேட் பண்ணாலுமே பேசிக்கா எங்கிருந்து ஆரம்பிக்கிறாருன்னா அந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த சைனீஸ் அந்த ட்ரெடிஷ்னல் சாங்ஸை பாடுறதுல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ரூம்குள்ள பாடுறத அப்படிதான் இவர் போர்ட்ரேட் பண்றாரு. அங்கே மெயின் கேரக்டர்ஸ்லாம் யாருமே இல்லை. அது அங்கே பாடுறாங்க ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ். இப்படிதான் ஆரம்பிக்குது படம். ஸோ இப்படி பப்ளிக்ஸை காட்டுறாரு. இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேட்டாக தான் போகுது. இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பாடுறதையெல்லாம் காட்டுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் அந்த சைனீஸ் பாட்டு ஒன்று பாடுறாங்க. அது என்ன மாதிரியான ஒரு லிரிக்ஸ் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இவருடைய படங்கள் பார்க்கும்போதே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இவருடைய நோக்கம் அது மட்டுமே கிடையாது. ஏன்னா இது இவர் இந்த டைம் சேஞ்சஸ் தான் இவர் காட்ட ட்ரை பண்றாரு. அதை நல்லாவே காட்டியிருக்காரு. அதுதான் மெயின். ஏன்னா இந்த 20-25 வருஷத்தோட சேஞ்சை அழகாக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் சைனா அப்படியே ஒரு மாடர்னிஸ்டா மாறுறத ஒரு விட்னஸாக தான் அந்த ஹீரோயின் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் ஷர்ட்டை பற்றி சொல்லணும்னா சொல்ல தேவையே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. ரொம்ப பெருசாலாம் டைலாக்ஸே இல்லைங்கிறப்ப எப்படி பர்ஃபார்மன்ஸுங்கிறப்போ கண்ணே நடிக்குது. அந்த ஜெஸ்டர், அந்த மூமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா பேண்டமிக் டைமில் அந்த என்ஐடி மாஸ்க் போட்டு இவங்களை பார்க்கக்கூடிய ஒரு சீன் ஒன்று வரும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது அட்டகாசமான ஒரு சீன். அந்த கண்ணிலேயே அந்த எக்ஸ்பிரஷன் தெரியுது. அந்த சோகம், இந்த லோன்லினஸ், இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு மெலன்கோலியாக தான் இவருடைய படங்களே இருக்குது. ஸோ அப்படிதான் இவர் மேக் பண்ணுறாரு. எந்த இடத்துலையுமே எதையும் ப்ரீச்சிங்காக இல்லாமல் ரொம்ப அப்படியே போகிற போக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் ஒரு ஷார்ட் மூடி வரும். ஒரு பழங்குடி ஆள் அந்த கையில் துடுப்போட நின்றுருப்பாரு. திரும்பி பார்த்தா ஒரு மலை மேலே ஃபுல்லாக பில்டிங்காக இருக்கும்.
இந்த மாதிரி வந்துட்டு படத்துல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்ல வந்துட்டு நீங்க வந்து பார்க்கலாம். அந்த சேஞ்சஸ், டைம் சேஞ்சஸ் அப்படியே ஒன்னு அழிச்சு இன்னொன்னு கட்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அந்த ஹியூமன் லைஃப்ஸ் இப்போ லட்சக்கணக்கான பேர் எங்க போறாங்க, என்ன ஆகுறாங்க, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த மைண்ட்ஸ், இவர் வந்து அந்த மைண்ட்ஸை காட்டாம இருக்கவே மாட்டார். இவரோட ஏரியாவே அதுதான் நினைக்கிறேன். நிறைய எல்லா படங்கள்லையுமே வந்து அந்த மைண்ட்ஸ் காட்டுவாரு. ஸோ அதாவது என்னன்னா எவ்வளவு ஜாலியா இருந்தாங்கங்கிறதையும் வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய யூத்ல எல்லாம் நம்ம எவ்வளவு ஜாலியா இருந்திருப்போம், நல்லா ஜாலியா என்ஜாய்மெண்ட்டா இருந்திருப்போம். ஸோ அது வந்து இப்போ டைம் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஒரு ஒரு சீரிஸ் ஆயிடுறோம் இல்லையா? ஸோ அந்த சீரியஸ்னஸ் வந்து இதுலயும் காட்டியிருப்பாங்க. இவங்க வந்து ஜாலியா பாட்டு பாடிட்டு பியர்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியா இருப்பாங்க. ஸோ அந்த டைம் சேஞ்ச் ஆகும், அங்க எல்லாமே இடிக்கப்படுது, எல்லாமே மாறுதுங்கிறப்போ இவங்க வந்துட்டு அதே பாட்டை தான் பாடுவாங்க. ஆனா அதுல வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்காது, ஒரு ஈடுபாடு இருக்காது. இவங்க வந்துட்டு சரி ஏதோ பண்ணுவோன்ட்டு பண்ற மாதிரி அந்த மாதிரியே தான் வந்துட்டு அப்படியே போவாங்க. ஸோ இந்த ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே பின்னுமே பார்த்தீங்கன்னா வேற வேற இடத்துல வந்துட்டு செஞ்சுப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் தேடிட்டு வருவார். ஸோ கரண்ட்டுக்கு வரும். இந்த படம் பார்த்தீங்கன்னா 90ஸ்ல இருந்து கரண்ட் பேண்டமிக் வரைக்கும் வருது. இப்ப பார்த்தா இந்த கரண்ட்ல பார்த்தா இவனுக்கு வந்து டிக்டாக் தெரியுமா அப்படின்லாம் கேட்டிருப்பானுங்க இவர்கிட்ட. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு எடுத்திருக்காரு. அந்த கடைசி பேண்டமிக் டைம் தான் வந்துட்டு இவர் இந்த படத்துக்காக எடுத்ததுன்னு நினைக்கிறேன். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி அந்த 22 வருஷமா எடுத்த ஃபுட்டேஜஸை வச்சு தான் ஒரு கதையை சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து நம்ம ஹோம்லேண்ட்ஸை வந்து இந்த 90s இப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி இருந்த ஏரியா எப்படி ஆயிருக்குங்கிறத வந்துட்டு நம்மளால வந்துட்டு கண்கூட பார்க்க முடியும். எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்குங்கிறது. அதை தான் வந்துட்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். அது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து புரியாது. ஏன்னா தெரியாது அவங்களுக்கு. இதே நம்மள மாதிரி ஆளுகளுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். அதை தான் வந்துட்டு இந்த படமும் வந்துட்டு காட்டியிருக்காங்க. சைனால சேஞ்சஸை வந்துட்டு எப்படி ஆயிருக்குங்கிறத காட்டியிருக்காங்க. எனக்கு என்னன்னா இங்க வந்துட்டு தமிழ் சினிமால வந்துட்டு இப்படி ஒரு ஆளு யாருமே இல்லைங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இப்படி ஒருத்த கூடவே வாழ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்காகவாவது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களாவது இந்த மாதிரி படங்களை வந்துட்டு ஃபாலோ அப் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி படங்களை எல்லாம் வந்துட்டு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ யூடியூப்லயுமே யாருமே கிடையாது. ஏன்னா தெரியாது, பார்க்கவும் மாட்டானுங்க. ஸோ நம்ம சேனல் மட்டும்தான் இந்த மாதிரி படங்களை எல்லாம் வந்துட்டு தைரியமா சொல்றோம். ஸோ அது எதுக்காக சொல்றோம்னா யாராவது ஒருத்தங்களாவது பார்ப்பாங்க, இதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்கங்கிறதுக்காக தான். இப்படி ஒரு டைரக்டர் இருக்காரு, இப்படி ஒரு மேக்கிங், இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு. இவருடைய எல்லா படங்களும் பாருங்க, அட்டகாசமான படங்கள் எல்லாமே. ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் இவரு. ஸோ அதுல வந்து இந்த மெசேஜ் டோன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே என்னோட பழைய இதுக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்துட்டு நாஸ்டாலஜியை காட்டணும்னு காட்டல. இவர் வந்துட்டு இப்படிதான் வந்துட்டு எடுக்கிறாரு படமே. அந்த மாதிரி தான் இருந்தது. இவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தா தான் எனக்கு தெரிஞ்சு இவர் கூட கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியும்னு தோணுது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆஸ் எ பியூரிஸ்ட் ஒயிட் வந்து நீங்க பாருங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இவருடைய எல்லா பார்த்தீங்கன்னாலே நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா சைனால வந்துட்டு இப்படி சில டேரக்டர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஹாலிவுட்லயுமே ரிச்சர்ட் லிங்கன் ஒருத்தர் இருக்காரு. இந்த பாய்ஹுட்ங்கிற படத்தையில எடுத்தாரு. அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 வருஷம் அப்படியே சின்னதுல இருந்து அப்படியே எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபாலோ அப் தான். ஆனா 2 பேரும் வேற வேற ஒரு ஸ்டைல் இருக்கு. ரொம்ப டச்சிங்கா இருந்தது எனக்கு. அதுவும் வந்து கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இருக்கும். ஒரு நல்ல படம் பார்த்தோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை எல்லாம் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துருவீங்க. ஸோ இட்ஸ்